ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என்ன போலவே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற என் செல்ல பிள்ளையான உனக்காகவே தான் சீரடியிலிருந்து ஆசீர்வதிச்சு இந்த உதியை அனுப்பி வச்சிருக்கேன். இந்த உதியை தொட்டதின் மூலமாக கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்தே தீரும். உன் நீண்ட கால போராட்டத்துக்கு ஒரு நிறைவு காலம் வந்துவிட்டது என் செல்லமே. இத்தனை நாளா நீ எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருந்தாலும் யாருமே உன்னை பற்றி புரிஞ்சுக்காம, உன் தியாகத்தை பற்றி பெருசாக நினைக்காம, அவங்க வாழ்க்கை நல்லா இருந்தால் போதுன்ற நினைப்போடையே வாழ்ந்து விட்டார்கள். ஆனால் எல்லாத்தையும் அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு வச்சிருக்க இந்த சாயப்பா அப்படி சாதாரணமாக எதையும் விட்டுவிட முடியாதல்லவா? அதனால தான் உன்னை ஆசீர்வதித்து உனக்காக உதியை அனுப்பி இருக்கேன். இதன் மூலமாக நீ மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெற்று உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழப்போற. கண்ணீரோடு காத்திருந்தனே, இனி கவலை இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் செய்ய போறேன் என் செல்லமே. நீ செஞ்ச எல்லா நல்ல விஷயங்களும் இப்போது பல மடங்கு பலனை கொடுப்பதற்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. உன் நல்ல எண்ணத்துக்கும் நல்ல செயல்களுக்கும் சேர்த்து தான் இந்த சாயப்பா உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். மனிதர்கள்னாலே பொதுவாக தப்பு செய்யக்கூடியவர்களும் தவறு செய்யக்கூடியவர்களும் இருக்க தான் செய்வாங்க. மனிதர்கள் தவறு செய்வதென்பது இயல்பான ஒரு காரியம்தானே. அதனால் யார் தவறு செஞ்சாலும் அதை மன்னிக்கவும் மறக்கவும் தயாராக இரு. ஆனால் நீ மன்னிச்சு மறந்து விட்டும் கூட மறுபடியும் தப்பு செய்கிறாங்கன்னா நீ அவர்களை மறுபடியும் உன் பக்கத்தில் சேர்க்கக்கூட வேண்டாம் என் செல்லமே. உன் முகம் கொஞ்சம் ஆடினாலும் இந்த சாயப்பா உடனே உனக்கு ஆறுதல் சொல்ல ஓடோடி வருவேன். அப்படிப்பட்ட நான் எந்த ரூபத்திலாவது வந்து உனக்கான நல்லது செய்யணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போது அதற்காக தான் என்னுடைய உதியை உனக்கு அனுப்பி இந்த உதியின் மூலமாக உனக்கான மகிழ்ச்சியை தர முடிவெடுத்துட்டேன். இத்தனை நாள் நீ பட்ட கவலைகளும் கஷ்டங்களும் எல்லாமே முடிஞ்சு போய் இனி வரும் காலம் முழுவதுமே உனக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய காலமாக இருக்க போகுது. இத்தனை நாளா நீ மனச்சுமையோடும் பாரத்தோடும் இருந்தாலும் என் கரங்கள் உன்னை ஆசீர்வதித்து உனக்கான நல்லதை செஞ்சு தரும். உன் மேலே மற்றவங்க என்ன குறை சொன்னாலும் விமர்சனம் வைத்தாலும் கூட நீ கலங்காதே. எல்லார் முன்பாகவும் நீ வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும் என் செல்லமே. தன்னம்பிக்கையோட வாழ்க்கையை ஜெயிக்கணுன்ற வைராகியத்தோடு இருக்கக்கூடிய உனக்கு நான் ஒரு நல்ல பரிசை கொடுக்க போகிறேன். என் மேலே நீ வச்சிருக்க பக்திக்கு பரிசாக உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு வழித்துணையாக வழிகாட்டியாக நான் இருப்பேன் என் செல்லமே. இந்த சாயப்பா ஒரு நாளும் உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன். என் மேலே உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் வச்சிருக்கக்கூடிய உனக்கு எல்லா விருப்பங்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி நல்லதை செஞ்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தங்க செருப்பாக இருந்தாலும் அதை தூக்கி தலையில் வச்சுக்க முடியாது தானே. அதே போல தான் மனிதர்கள் சொந்தங்கள் உறவுகள்னு நீ பெருசாக நினைக்கிற சில மனிதர்களை நீ உயர்த்தி வைக்க முடியாத அளவுக்கு, அவங்கள சிறப்பாக பெருமையாக நினைக்க முடியாத அளவுக்கு சில தவறான குணங்களும் அவர்களுக்குள்ள இருக்குங்கிறத நீ புரிஞ்சு நடந்துக்கணும் என் செல்லமே. ரொம்ப நாளா ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் அது நடக்குமோ நடக்காதோன்ற குழப்பம் உனக்கு இருப்பதாலையும் வருத்தத்தோடும் வேதனையோடும் நீ இருப்பதாலையும் அது உனக்கு நிஜமாவே நடக்காமல் தள்ளி தள்ளி தாமதமாகுது. இப்போது இந்த உதி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டப்போகுது. நீ ஆசைப்பட்ட நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கவும், தேவையில்லாத கெட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்காமல் இருப்பதற்கும் இது உனக்கு துணையாக இருக்கும். என் அன்பு பிள்ளையான உனக்கு மூச்சிலும் பேச்சிலும் கனவிலும் நினைவிலும் கண்ணீரிலும் கவலையிலும் சிந்தனையிலும் செயல்களிலும் இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கலன்றதுக்காக வாழ்க்கை முடிஞ்சிடாது என் செல்லமே. எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செய்வதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை வேதனைப்படுத்தும் விஷயங்களையும் உன்னை கவலைப்படுத்தும் விஷயங்களையும் கடந்து வர்றதுக்கு இப்போ உனக்கு கொஞ்சம் கூடுதல் சக்தி தேவைப்படுது. எல்லாத்தையும் நீ சிறப்பாக எதிர்கொள்ள தயாராகு. உன்னை சுற்றி இருக்கிற சில மனிதர்கள் தைரியமாக தப்பு செஞ்சுட்டு
தப்பே செய்யாதது போல அதை திறமையா சமாளிக்கவும் செய்வாங்க. தான் பேச்சு திறமையால தான் செஞ்சது சரிதான் நியாயப்படுத்தி பேசுவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களிடம் நீ விட்டு கொடுத்து போகணும், அடிபணிஞ்சு போகணுன்ற அவசியம் இல்லை என் செல்லமே. அவங்க பேச்சு திறமையால பேசி தான் செஞ்சது சரி நிரூபிக்க முயற்சி செஞ்சாங்கன்னா நீ பேசாம அமைதியா பொறுமையா இருந்து நீ செஞ்சது சரிதான்னு நிரூபிக்க முயற்சி செய். நீ அமைதியா பொறுமையா இருக்கும்போது உனக்காக ஓ வாழ்க்கையில நான் வந்து களமிறங்கி நீதான் நல்லவன் நீதான் சரியானவன் என்பதை இந்த உலகுக்கு உணர்த்துவேன். எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு பெரிய கஷ்டத்திலும் நான் உன்னை காப்பாற்றுவேன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தீனா கடைசி நிமிஷம் கூட நான் உனக்காக ஓடி வந்து அதிசயங்களை நடத்துவேன். இந்த சாயப்பாவை யார் நம்பினாலும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேனேன் செல்லமே. சில விஷயங்கள் நடக்கணும்னு நீ ரொம்ப ஆசைப்பட்டும் கூட அது நடக்க முடியாத சூழ்நிலையா இருக்குதே நினச்சி வருத்தப்படாத. நீ நினச்சது போல இப்போதைக்கு அது நடக்கலைனாலும் கூடிய சீக்கிரம் அது வெற்றிகரமாக நடந்து உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழதான் போற. நீ எதுவும் செய்யாம மனசை அமைதியா வச்சுக்கிட்டு பொறுமையா காத்திருந்தா மட்டும் போதுமென் செல்லமே. இந்த சாயப்பாவின் வார்த்தைகளான நம்பிக்கையும் பொறுமையும் உனக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா நீ நினைச்சதை விட எல்லாமே சிறப்பாக நடக்கும். உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். மனசை அமைதியா வச்சுக்கிட்டு பொறுமையாக காத்திருக்கும் போது உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் நானே உனக்கு நடத்தி முடிப்பேன். உன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் வாழ்க்கையில் எப்படி வேணா வாழட்டும், நல்லது செய்யட்டும் கெட்டது செய்யட்டும், நல்லா இருக்கட்டும் கஷ்டப்படட்டும், என்ன செஞ்சாலும் நீ எதையும் கண்டுக்க வேணாம். ஏன்னா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் என்ன நடக்கணும் என்ன நடக்குதுங்கிறத நான் தானே முடிவு செய்கிறேன். அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்கு நன்மைகள் நடக்குதுன்னா அதை பார்த்து பொறாமை கொள்ளவோ மற்றவங்களுக்கு கெட்டது நடக்குதுன்னா அதை பார்த்து சந்தோஷப்படவோ கூடாது என் செல்லமே. உன்னால் முடிஞ்சா நல்லது நடக்கும்போது மகிழ்ச்சியோடு வாழ்த்து சொல்ல பழகு. கெட்டது நடக்கும்போது ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு ஆதரவாக இருக்க பழகு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பா உன்னை மேலோங்கி உயர்வான வாழ்க்கையை வாழ வைப்பேன். ரொம்ப கவலையோடும் கஷ்டத்தோடும் இருக்கும் உனக்கு எல்லா வருத்தங்களையும் வேதனைகளையும் போக்கி கெட்ட காலத்தை முடிச்சு வச்சு நல்ல காலத்தை உருவாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கை ராஜயோகம் நிறைஞ்சதாக மாறப்போகுது. இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்குமே செல்லமே. மற்றவங்கள போல வாழணும்னு யோசிக்காம உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்சது போல வாழ்வதுதான் அழகாக இருக்கும்ன்றதை நீ புரிஞ்சுக்கோ. அடுத்தவங்களை பார்த்து நிழலை பார்த்து இதுதான் நிஜம் நம்மளும் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்காம நிஜமான ஆளாக நீ உன் மனசுல என்ன தோணுதோ அப்படி இருந்து விடு. உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி உன் வேலையில உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் உன் தொழிலில் நீ முன்னேறும்படியும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். ஒருபோதும் மற்றவங்க கிட்ட போய் நீ கையேந்தி நிற்கும்படி நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. என் நிழலில் நீ இருக்கும் வரை எப்போதுமே நான் உன்னை காப்பாற்றுவேன்னு இப்போதே உனக்கு உறுதி அளிக்கிறேன். ஓம் சாய்ராம்.